சொர்க்கம் என் கையிலே. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. என் மன்னா அழகு கண்ணா, காடும் ராஜாங்க பறவை, தேடும் ஆனந்த உறவை. சொர்க்கம் என் கையிலே. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. சினிமாவுக்கு போயிட்டு போலாமா? வேண்டாங்க, ஹாஸ்டல்ல வார்டன் இருக்காங்க. ஐயோ, உங்க வார்டன் தான் நான் எப்படி கூப்பிட்டு போறேன்? அது இல்லைங்க, லேட் ஆனா ரொம்ப சத்தம் போடுவாங்க. அப்புறம் எப்போ போலாம்? சண்டே. ஓகே, சண்டே என் கூட மேட்னிக்கு வரதுல உங்க வார்டனுக்கு ஆட்சேபணம் ஒன்றும் இல்லையா? வார்டனை கூட்டிட்டு போறீங்க? ஓகே, சண்டே மேட்னி. பல கங்கை நதி வந்து சொந்தம் கொண்டாடும் இடம். நாடி என்னடி உனக்கென்று அவசரம். சாரதா, உனக்கு படம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப செக்ஸுங்க. போய் போய் என்ன இந்த படத்தை கூட்டிட்டு போனீங்களே. வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது? அடுத்த மாசம். ஒண்ணு இல்ல, அப்பதான் சம்பூர்ண ராமாயணம் ஏதாவது தியேட்டர்ல போடுவாங்க, அது கூட்டிட்டு போலாம்னு தான் கேட்டேன். பாட்டி, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த ரதம் தானே உனக்கு கிடைச்சது, வேற வண்டியை பாரு. சாரதா, சொல்ல மறந்துட்டேன், நேற்று ஒரு அருமையான கனவு. என்ன கனவு? நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் கார்ல போயிட்டு இருக்கோம். நான் திடீர்னு காரை நிறுத்திடுறேன். நிறுத்தி உன்னை முதல்ல கிஸ் பண்றேன். ஐயா, ஆசை பாருங்க. ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு என் கனவை நனவாக்க போறேன். வேண்டாங்க, வேண்டாங்க, பிளீஸ் வேண்டாங்க, போங்க. நீங்க ரொம்ப மோசம். ஏமா, நீ யார சொல்ற? நாங்களா மோசமானவங்க? இது ஜவுளி கடையா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? எனக்கு வாங்க போலாம். இந்த மின்னிக்கு கண்ணு ஒரு மின்னல் வந்தது. அடி கண்ணே அழகு பெண்ணே, இந்த மின்னிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. தோட்டத்திலே பல பூக்கள் உண்டு, நீதானே என் சிகப்பு ரோஜா. மலர் உன்னை பறிச்சிட துடிக்கிறேன். காதல் ராஜாங்க பறவை, தேடும் ஆனந்த உறவை. சொர்க்கம் என் கையிலே. இந்த மின்மினி
நீங்க நீங்க என்னைக்கும் கலகலப்பா வருவீங்க, எனக்கு உண்மை இருக்கீங்க. என்னைக்கும் கலகலப்பா இருப்பீங்க, எனக்கு உண்மை இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்ல சாரதா, முன் அனுபவம் இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபட்டா அது சரியா நடக்குமா? ரொம்ப கஷ்டங்க. எந்த காரியத்திலுமே முன் அனுபவம் ரொம்ப தேவை, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும். ரைட். இப்ப பீச்சுக்கு போலாமா இல்ல மகாபலிபுரத்துக்கு போலாமா? எதுக்கு? இல்ல அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம். முன் அனுபவம் இல்லைன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே, அதனால. இதுல என்ன முன் அனுபவம்? புரியல புரியல. நீங்க ரொம்ப மோசம். உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துபாய்க்கு 2000 பாக்கெட் அனுப்பணும், ஸ்டாக் இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க. நீங்க முதலாளி சிரிச்சீங்க. இப்ப முதலாளி கெட் அவுட்னு சொல்றாரு. Thank you very much, sir. Namaste. கண்டிப்பா போணுமா? ஓகே, இந்த ட்ரெஸ்லயே வருவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. Come on. சாமி இருக்குங்க. என்னங்க, இந்த அம்மனுக்கு சக்தி அதிகம். அதான் இங்க எப்ப பார்த்தாலும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, நீங்க சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? Nothing. நான் இந்த கோயிலுக்கு வந்ததே உனக்காக. ஏங்க, உங்களுக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லையா? பரீட்சைக்கு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான். அது சரிங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அது தெய்வமா கும்பிடுறது தப்பா? சக்தி அதுக்காக கோவில் தேர்லாம் தன்னாலே ஓடுது, நம்ம தானே கயிறு கட்டி எடுக்கலாம். யூசி, பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம், அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். என்னங்க என்னங்க, இங்க நல்ல நல்ல சிலையெல்லாம் இருக்கு, ஒரு துர்கா சிலை வாங்கிட்டு போலாமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த சாமிக்கு என்ன பாவல? 18 ரூபாங்க. ஏன் சார் இது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஏதாவது காஸ்ட்லி சாமியா வாங்க கூடாது? இதே கொடுப்பா.